நாம் ஸ்ட்ரிக்டான டயட்டில் இருக்கும்போது தான் வாய்க்கு ருசியான உணவுகளை சாப்பிட முடியலையே அப்படின்ற ஏக்கம் அதிகரிச்சிருக்கும். அதே மாதிரி வாய்க்கு ருசியான உணவுகளை சாப்பிட்ணுன்ற ஆர்வமும் அதிகரிச்சிருக்கும். நாம் ஃப்ரிட்ஜை திறக்கிற ஒரு தடவையும் நம்ம பசியாக இருக்கிறதாவே ஃபீல் பண்ணுவோம். உடலுக்கு தீங்கு செய்கிற உணவுகளே பெரும்பாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கனால அதை சாப்பிட்ற உணர்வை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. ஆனால் அளவே இல்லாமல் உங்கள் விருப்பம் போல் சாப்பிட்டாலும் உங்கள் உடலுக்கு நல்லதை செய்யக்கூடிய தீங்கு செய்யாத உணவுகளும் இருக்கதாங்க செய்யுது. அப்படிப்பட்ட ஒரு 16 உணவுகளை பற்றின ஒரு உணவு லிஸ்ட்டை தான் நாம் இப்போ சொல்ல போகிறோம். உதாரணமாக நமக்கு ரொம்ப பிடிச்ச உணவு, நம்ம மூவி பார்க்கும்போது சினிமா தேட்டரில் விற்கிறாங்க இல்லையா, அந்த பாப்கார்ன். இந்த பாப்கார்னை எவ்வளோ சாப்பிட்டாலும் அது நம்ம உடலுடைய எடையை கூட்டாது, நமக்கு உடலுக்கு பெரிய உபத்திரவத்தை அது பண்ணாது அப்படின்ற அறிவியல் உண்மை உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? மேலும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய மேலும் சில வகை உணவுகளை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு செலரி. செலரியில் இருக்கும் கலோரியினோட அளவு வெறும் 6 தாங்க. செலரியில் 95% நீர் சத்து இருக்குது. நமக்கு அன்றாடம் தேவைப்படுற, நம்ம உடலுக்கு தேவைப்படுற மிக மிக முக்கியமான உயிர் சத்தான வைட்டமின் கே அப்படின்றது தினமும் நம்ம உடலுக்கு எவ்வளவு தேவையோ அதில் 30% இந்த ஒரு உணவை சாப்பிட்டாலே நமக்கு கிடைச்சிரும். வைட்டமின் கேன்றது அதிகமான உணவுகளில் கிடையாது, வெகு சில உணவுகளில் தான் இருக்குது. அதில் முதன்மையான உணவு இந்த செலரி. இதை எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். செலரியில் ஆன்டி அலர்ஜிக், ஆன்டிசெப்டிக் போன்ற உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பண்புகள் இருக்குது. உடலுடைய ஜீரண சக்தியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கக்கூடிய வல்லமை இருக்குது. அதுக்கு அடுத்தது அருகுலா அப்படின்ற கூடிய கீரைகள், அதாவது கார முட்டைக்கோஸ் கீரை அப்படின்னு கூட தமிழில் இதை சொல்லுவாங்க. 2 கப் அருகுலாவில் வெறும் 10 கலோரி மட்டும்தாங்க இருக்குது. உங்கள் உடலோட அழகையும் சக்தியையும் குறைக்காமலேயே உங்கள் எடையை குறைக்க வைக்கும். பொதுவாக எடை குறையும் போது நம்மளுடைய தோல் அதனோட வறண்ட தன்மையும், உடல் கொஞ்சம் வயதான தோற்றத்தையும், எனர்ஜி இல்லாத தன்மையும் ஆகிடும் இல்லையா? அந்த மாதிரி ஆக்காமலேயே உங்கள் எடையை குறைக்கக்கூடிய தன்மை இந்த அருகுலாக்கு இருக்குது. அப்புறம் இது இல்லாமல் வைரஸ், அப்புறம் தீங்கு செய்யக்கூடிய பாக்டீரியா, இதை எடுத்து போராடக்கூடிய ஒரு போர் வீரனை போல் இந்த அருகுலா இருக்குது. ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து அதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமையாக்கும் தன்மை இதுக்கு அதிகமாக இருக்குது. மூணாவது முட்டையோட வெள்ளைக்கரு. ஒரு முட்டையில் வெறும் 17 கலோரி மட்டும்தாங்க இருக்குது. அதனால் இந்த வெள்ளை கருவை எவ்வளோ வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். கடுமையான டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். மற்ற உணவுகளை விட முட்டை நம்ம வயிற்ற ஒரு ஃபுல்லாக இருக்கிற ஃபீலிங், முழுமையாக சாப்பிட்ட உணர்வோடு ரொம்ப நேரம் வச்சுருக்கிறத உதவுறதாக விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கனால டயட்டில் இருக்கவங்களுக்கு மிக மிக முக்கியமாக சாப்பிட வேண்டிய உணவு இந்த முட்டையோடைய வெள்ளைக்கரு. அடுத்தது சாலட் கீரைகள் அப்படின்றது. இந்த சாலட் கீரைகளில் என்னன்னு கேட்டிங்கன்னா வைட்டமின் ஏ மற்றும் சி அதிக அளவில் இருக்குங்க. அது இல்லாமல் ஃபோலிக் ஆசிட், இரும்பு சத்து இதெல்லாம் மிக அதிக அளவில் இருக்குது. இப்போ ஹீமோகுளோபின் அதிகரிக்கணும், உடம்புல ஆக்சிஜன் அதிகம் வேணும்னா இரும்பு சத்து அதிகமாக வேணும். இரும்பு சத்தை உறிஞ்சணுன்னா வைட்டமின் சி வேணும். இது அத்தனையுமே இருக்கிறது தான் இந்த சாலட் கீரைகள். இதில் 10லேருந்து 20 கலோரி மட்டும்தான் இருக்கிறதுனால இது எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்மளோட உடல் எடை அதிகரிக்காது. அது இல்லாமல் இது மன அழுத்தத்தை குறைக்குது, நம்மளை அமைதிப்படுத்துது. அதனால் நல்ல தூக்கம் வரனாலேயே முக்கால்வாசி வியாதி நம்ம உடலுக்கு வராமல் இது பாதுகாக்கக்கூடிய அரணாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். நம்மளோட டயட்டில் சேலட் கீரைகளை சேர்த்துக்கலாம். ஆனால் சேலட் கீரைகளை மட்டுமே டயட்டாக நம்ம சாப்பிடக்கூடாது, அது உடலுக்கு தீங்கானது. அடுத்தது வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் செலரியை போலவே சேம், அதுவும் இதுவும் ஒன்று தான். இதுலேயும் 97% நீர்ச்சத்து இருக்குது. வெறும் 16 கலோரி மட்டும்தான் இதில் இருக்குது. வெள்ளரிக்காய் அதனுடைய தோல் இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளரிக்காயை விட அதோட தோலில் அதிக உயிர் சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக பீட்டோ கரட்டின் அப்படின்னு ஒன்று அதோட தோலில் இருக்கிறதா விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அது கண்களுக்கு மிக நல்லது, இல்லாமல் உடலுக்கே நோய் எதிர்ப்பு சக்திக்கு அது மிக நல்லது. அதனால் அதை தோலை நீக்காமல் தோலோடு அப்படியே சாப்பிட்றது தான் நல்லது. அதுக்கு அடுத்தது காலிஃப்ளவர். இதில் வைட்டமின் சி, அதே மாதிரி மிக மிக ரேரான வைட்டமினான அந்த வைட்டமின் கே சொன்னோம் இல்லையா, இது ரெண்டும் அதிக அளவில் இருக்குது. பொதுவாக வைட்டமின் கே எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம எங்கே கிடைச்சாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்.
இதில் வெறும் 25 கலோரி மட்டும்தான் இருக்குது. அதனால் இது எவ்வளோ சாப்பிட்டாலும் உடல் எடை போடாது. இதை வந்து அதிகம் சமைக்காமல் சாப்பிடும்போது தான் இந்த உயிர் சத்துக்கள்லாம் உடலில் சேருதுன்னு சொல்கிறாங்க. என்ன ஒன்று, தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் இதை கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்லாம். அடுத்தது வந்து தக்காளி. தக்காளியில் வெறும் 25 கலோரிகள் மட்டும்தான் இருக்குது. இதில் லைகோபின் அப்படின்ற முக்கியமான உயிர் சத்து ஒன்று இருக்குது. அது இல்லாமல் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் பி2. இந்த வைட்டமின் பி2ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வைட்டமின். அது போக ஃபோலிக் ஆசிட் மற்றும் ஃபைபர், குரோமியம், பொட்டாசியம்னு பெரிய லிஸ்ட்டே இருக்குங்க. இது அத்தனையும் அதிகமாக இருக்குது. இது வந்து இயற்கையால் படைக்கப்பட்ட ஒரு ஆன்டிபயாட்டிக் அப்படின்னே சொல்லலாம். அதாவது என்னென்னா, சுற்றுச்சூழல் பாதிப்புலேருந்து நம்மளை காக்கக்கூடிய அரணாக வந்து இது செயல்படுது. ஸோ தக்காளி வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். அதுக்கு அடுத்தது வந்து ப்ரொக்கோலி. ப்ரொக்கோலியில் வெறும் 31 கலோரி மட்டும் இருக்கிறதுனாலையும், வைட்டமின் ஏ, சி, கே போன்ற உயிர் சத்துக்கள் அதிகம் இருக்கிறதுனாலையும், இதையும் உணவில் அதிக அளவில் சேர்த்துக்கொள்கிறதுனால நம்ம உடலில் உள்ள தேவையில்லாத அதிகப்படியான நீர், அது இல்லாமல் உப்பு, அதாவது நம்ம உடலுக்கு தேவைப்படுற அளவுக்கான நீரும் உப்பும் தான் தேவைப்படும். அது போக அதிகப்படியாக உள்ளது அத்தனையும் நம்ம உடலுக்கு கெடுதி பண்ணும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த வாட்டர் அண்ட் சால்ட் அதை நம்ம உடலை விட்டு வெளியேற்றுறதுக்கு எது பயன்படுதுன்னா இந்த ப்ரொக்கோலி. அதனால் ப்ரொக்கோலி எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். அப்புறம் ஆரஞ்சு பழங்கள். ஆரஞ்சு பழங்களில் வந்து வைட்டமின் சி சத்துக்கள் அதிகம் இருக்கிறது மட்டும் இல்லைங்க. இந்த ஆரஞ்சு பழத்துடைய தோலுக்கு அடியில் உள்ள அந்த வெள்ளை பகுதி இருக்கு இல்லையா, அதில் தான் மிக அதிகமான உயிர் சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி எடுத்து உடலை விட்டு வெளியேற்றும் தன்மை அந்த பித்துன்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை பகுதிக்கு இருக்குது. வெறும் 80 கலோரிகள் மட்டுமே இருக்கிற இந்த ஆரஞ்சு பழங்களை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடலாம். அதுக்கு அடுத்தது வந்து பச்சை பட்டாணி. ரொம்ப ரொம்ப முக்கியமான உணவுங்க இது. ஒரு கப்பு பச்சை பட்டாணியில் வெறும் 35 கலோரி மட்டும்தான் இருக்குது. ஆனால் இதில் அதிக அளவு புரோட்டீனும் நார்ச்சத்தும் இருக்குது. இது கேன்சர் வராமல் நம்மளை தடுக்குது, ஹார்ட் அட்டாக் வராமல் நம்மளை தடுக்குது, நம்ம தோல் வறண்டு போய் வயசான தோற்றத்தை தருவதுலேருந்து தடுத்து நம்ம தோள்களை பளபளன்னு வச்சுருந்து என்றைக்கும் இளமையாக வச்சுருக்கிறதுக்கு பயன்படுத்துலேருந்து ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது. இதையும் நம்ம அளவுக்கு அதிகமாக எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். அதுக்கு அடுத்தது வந்து கிரேப் ஃப்ரூட். இந்த பழங்கள் வந்து நம்ம ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை வந்து சமன் செய்யப்படுது. ஸோ நமக்கு வந்து இந்த டயபெட்டிஸ் மாதிரி நோய் இருக்கிறவர்கள் வந்து இதை கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்லாம். இந்த பழங்களில் வந்து அந்த பிளட் சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுற, ஸ்டெபிலைஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இதில் இருக்குது. அது இல்லாமல் இதில் வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதோட குறைவான கலோரி, வெறும் 50 கலோரி தான் ஒரு பழத்தில் இருக்கிறதுனால நம்ம உடல் எடை கூடாத தன்மையும் இதுக்கு இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து மிக முக்கியமான பழம் கிருணி பழம். ஒரு பழத்தில் 55 கலோரி மட்டுமே இருக்கிறதுனால அதிக அளவு வைட்டமின் ஏ மற்றும் சியும் இருக்கிறதுனால இதை வந்து அதிகமாக சாப்பிட்றது உடலுக்கு நன்மையை தான் செய்யுமே தவிர கெட்டது செய்யாது. அது இல்லாமல் ஃப்ளூ போன்ற அந்த குளிர் ஜுரங்கள் அதுலேருந்து நம்மளை காப்பாற்றுறதோடு மட்டுமல்லாமல் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய தன்மை உள்ளது இந்த கிருணி பழம். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்ட்ராபெரி வந்து உடல் எடையை இயற்கையாகவே குறைக்கணும் அப்படின்னு ஆர்டிஃபிஷியலாக வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காமல் நம்மளுடைய உடல் எடையை இயற்கை உணவை கொண்டு குறைக்கணுன்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸாக அவங்க எடுத்துக்க வேண்டியது இந்த ஸ்ட்ராபெரி உணவு தான். ஏன்னா இதில் பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்துக்கள் அதிகம் இருக்குது, ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகம் இருக்குது இதில். அது இல்லாமல் வைட்டமின் சி அதிகம் இருக்குது. வெறும் 50 கலோரிகள் மட்டும்தான் இதனோட ஒரு பழத்தில் இருக்குது. அதனால் இதை அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிட்லாம். அதுக்கு அடுத்தது வந்து பிளாக்பெர்ரி அப்படின்ற பழங்கள். இதில் வந்து வைட்டமின் சி இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஆன்டி ஆக்சிடெண்ட் உணவு. அது மட்டும் இல்லாமல் இதனோட சுவையும் அலாதியாக இருக்கும். அதனால் இந்த பழத்தை வந்து எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். இதில் வெறும் 65 கலோரிகள் மட்டுமே தான் இருக்குது. அதுக்கடுத்து தான் நம்மளுடைய பாப்புலரான ஃபேமஸான பாப்கார்ன் வருது. இதில் பெரும்பான்மையான பகுதியில் வெறும் காற்று மட்டுமே இருக்கிறதுனால இது சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகிற ஃபீலிங் வரனால நமக்கு வந்து அதிகமான உணவை சாப்பிட்றதுலேருந்து நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. இதை வந்து பயமின்றி சாப்பிட்லாம். இதில் வெறும் காற்று தான் இருக்குது.
ஒரு கப் பாப்கார்னில் வெறும் 35 கலோரிகள் மட்டும்தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ப்ளூபெர்ரி அப்படின்றக்கூடிய பழங்கள், இதுவும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமுள்ள இந்த பழங்களில் வெறும் 81 கலோரிகள் மட்டுமே இருக்கனால இதையும் வந்து பயமின்றி சாப்பிட்லாம். இப்போ நம்ம சொல்லியிருக்கிற இந்த லிஸ்ட் இல்லாமல் வேறு சில லிஸ்ட்டுகளும் இருக்குது. உங்களுக்கு அது தேவைப்பட்டால் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் அதை பற்றி நம்ம பேசுவோம். உங்கள் ஃப்ரிட்ஜில் குறிப்பாக மேலே சொல்லியிருக்கிற உணவுகள் அதிகமான இடத்தை ஆக்குப்பை பண்ணுற மாதிரி, அதிகமான இடத்தை அடைத்து கொள்வது மாதிரி நீங்கள் ஃபுல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தேவையில்லாத உணவுகளை சாப்பிடக்கூடிய அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் உங்களை அவாய்ட் பண்ணலாம். நம்ம உடலையும் காப்பாற்றிக்கலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜேஹெச். நன்றி.